தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவருக்கு மகிமை செலுத்த போகிறோம். ஹல்லேலூயா. அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சாதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டே தூய தேவ அன்பே, காருண்யத்தாலே இழுத்து கொண்டே தூய தேவ அன்பே. யுவனாம் தீரத்தில் நயம் காட்டி என்னை இனிதாய் வாரிந்தே அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சாதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சாதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் தான் எங்களுடைய அடைக்கலம், நீங்கள் தான் எங்களுக்கு பலன், நீங்கள் தான் எங்களுடைய கோட்டை, நீங்கள் தான் எங்களுடைய தஞ்சமாயிருக்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே யாத்திராம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு இரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே நம்ம வாசிக்கும்போது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின ஒரு பாடல் இந்த 15ஆம் அதிகாரம். அவர்கள் ஏன் பாடினார்கள் என்பது முந்தின அதிகாரங்களிலே நடந்த சம்பவங்களை மையப்படுத்தி நம்ம பார்க்க முடியும். பார்வோனையும் அவனுடைய சேனைகளையும் சமுத்திரத்தில் தேவன் ஆழ்த்தி போட்டதினாலையும், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் கொடுத்ததினாலையும், அந்த மகிழ்ச்சியினாலே மிரியாம், ஆரோன் போன்றவர்கள் தம்புருவை எடுத்துக்கொண்டு தேவனை பாடி இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் ஒன்று கூடி கர்த்தரை துதிக்கிறாங்க. என்ன சொல்லி துதிக்கிறாங்க? கர்த்தர் என் பலனும் என் கீதமும் ஆனவர் என்று இங்கே சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் தான் நமக்கு பலனாக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே நமக்கு ஆண்டவர் எப்படிப்பட்ட பலனாக இருக்கிறார் என்றால், எண்ணாம் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கும்போது வேதம் சொல்லுகிறது, தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எகிப்திலிருந்து புறப்பட்ட அந்த ஜனங்கள் இன்றைக்கு எப்படி இருக்கிறார்கள் என்றால், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் உடையவர்களாக இருக்கிறார்கள் என்று நம்ம வேதவசனம் நமக்கு அழகாக சொல்லுகிறது. கர்த்தருக்கு மகிமை. ஆண்டவர் ஏன் நமக்கு பலத்தை கொடுக்கிறார்? ஆண்டவர் ஏன் நமக்கு பலனாக இருக்கிறார்? உபாகமம் 8:18 படித்தீங்கன்னா, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். இந்த பூமியிலே நல்லபடி வேலை பார்த்து உழைத்து சம்பாதிப்பதற்கான
பலனை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பூமியில் நாம் வாழும்போது ஆண்டவருக்காக வாழும்படியாகவும் ஆண்டவருக்காகவே ஓடும்படியாகவும் தேவன் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு பலனை கொடுக்கிறார். கர்த்தருக்கு மகிமை. இந்த பூமியில் நீங்கள் வாழும்போது உங்கள் சொந்த பலத்தில் நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவர் கொடுத்த பலத்தினால தான் நீங்கள் வாழ முடியும், சாட்சியாக நிற்க முடியும், தேவனுக்கு பிரியமானதை செய்ய முடியும். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களையெல்லாம் நீங்கள் மேற்கொள்ளணும்னா அதற்கு உங்களுக்கு தெய்வ பலன் தேவை. எனவே இந்த நாட்களிலே நீங்களும் நானும் தேவனை நம்முடைய பலனாக கொள்ளும்போது ஆண்டவராகிய தேவன் நமக்கு பலனாக இருந்து நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதித்து இந்த நாளில் உயர்த்துவார். ஒருவேளை இந்த செய்தியை வசனத்தை கேட்குற நீங்கள் பலவீனமாக இருக்கிறீங்கன்னா இன்றைக்கி அந்த பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். சங்கீதம் 8 சங்கீதம் 2வது வசனத்தில் படிக்கும்போது வேதம் சொல்கிறது, அவர் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை துதிக்க 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 நமக்குள்ளே என்ன செய்கிறது? தேவனுடைய பலன் பெருகுகிறது. ஆண்டவருக்குள்ளே வந்தால் பலன் உண்டு, ஆண்டவரை துதித்தால் இன்னும் அதிகமான பலனை தேவன் நமக்கு தருவார். எனவே பலவீனமாக இருக்கிறீங்களா? இன்றைக்கு கர்த்தரை உங்களுடைய பலனாய் கொள்ளுங்கள். அதுவே உங்கள் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நல்ல பிதாவே, இந்த நாளில் நீர் எங்களோடு கூட பேசின வார்த்தைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுடைய பலனாக இருந்து ஆண்டவரே எங்களை வழிநடத்துகிறதற்காக நன்றி. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுத்த தெய்வம் எங்களுக்கும் அப்படிப்பட்ட பலனை தந்திரலும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.